மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஐஷுமோளே, நீங்க ஒரு மாசம் ஆக போகுது. இந்த ஒரு மாசம் அப்பா அம்மாவை பார்க்காம நீ இருந்துட்ட. ஆனா என்ன அப்பா அம்மாவுக்கு தான் என்ன பார்க்காம இருக்க முடியல. அதான் இங்க வந்துட்டோம். ஆமா, நம்மதான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவளுக்கு என்ன, ஒரு மாசம் இல்ல, இனிப்ப இங்கே இருக்க சொன்னா கூட இருந்துருவா போல. இந்த ஒரு மாசத்துல அம்மா அப்பா ஞாபகம் அவளுக்கு இருக்கான்னு கூட தெரியல. ஜானகி, ஒரு மாசம் கழிச்சு பொண்ணை பாக்குறோம். வந்தது பாசமா 4 வார்த்தை பேசாம எதுக்கு வந்தது இப்படி சிரிச்சிடுன்னு பேசுற? ஆமா, நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு குத்தம் தான். கொஞ்சம் பேசாம இருங்க. எந்த ஐஷு, திரும்ப ஊருக்கு வந்தா கல்யாணம் பண்ண சொல்லுவோம். அதனால இங்கே இருந்துட்டா யாரு கேட்க போறான்னு இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? மா, அதொன்னும் இல்ல. அங்க வராம எப்படி இருக்க முடியும்? எப்ப வந்தாலும் அங்க வந்துதானே ஆகணும். சரி, கொஞ்ச நாளைக்கு சேட்டன் வீட்டுல இருக்கலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். இரு ஐஷு, கொஞ்ச நாள் இல்ல, எத்தனை நாள் வேணாலும் இரு. ஆனா இங்கிருந்து போறதுக்குள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டேன்னு உன் முடிவை சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு போலாம். அம்மா, இப்போ எதுக்குமா எனக்கு கல்யாணம்? அவ்வளோ அவசரமா இப்ப கல்யாணம் பண்ணணுமா? எனக்கு பிஜி படிக்கணுமா. பிஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சேட்டா, நான் அன்னைக்கு அவங்ககிட்ட சொன்னேன் எனக்கு படிக்கணும், இப்ப கல்யாணம் வேண்டான்னு. அம்மா கிட்ட சொல்லி சேட்டா. சித்தி, ஐஷு தான் படிக்கணும்னு சொல்றாள். இப்ப என்ன, அவ காலேஜ் தானே முடிச்சிருக்கா, 21 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள ஏன் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு 2 வருஷம் போட்டுமே, அதுக்குள்ள அவ பிஜி முடிச்சிருவா. 23 வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ அன்பு, 21 வயசு 23 வயசுங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. அங்க இவ கூட படிச்ச எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயாச்சு. நம்ம வீட்டுக்கிட்ட இவ கூட படிச்ச சுவாதி உனக்கு தெரியும்ல, அந்த பொண்ணுக்கு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே கல்யாணம் முடிஞ்சாச்சு. இப்போ காலேஜ் முடிச்சாச்சு, அவ மாசம் ஆயாச்சு. இப்படி இவ கூட படிச்ச எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம் முடிச்சு குழந்தையோட இருக்கும்போது பாக்குறவங்க எல்லாம் என்ன பொண்ணுக்கு கல்யாண வயசாச்சு இன்னும் கல்யாணம் பண்ணலையான்னு கேக்குறாங்க. கேட்கறவங்களுக்காக மட்டும் இல்ல அன்பு, 2 மாசத்துக்கு முன்னால நம்ம வீட்டுக்கிட்ட ராஜசேகர் அங்கிள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்ல, இப்ப அவங்க இங்க தமிழ்நாட்டுல தான் வந்து செட்டில் ஆயாச்சு. அவங்கள ஒரு கல்யாணத்துல வச்சு பார்த்தோம். அவங்க பையன் இங்க தமிழ்நாட்டுல தான் ஏதோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கானா. உங்க பொண்ணு காலேஜ் முடிச்சாச்சு இல்ல, பொண்ணு என் பையனுக்கு கட்டி வைங்கன்னு கேட்டாங்க. நீயே சொல்லு, அவ்வளவு பெரிய டாக்டர் மாப்பிள்ள, இது போல சம்மந்தம் நமக்கு எங்கேயாவது கிடைக்குமா? அதை இவகிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொன்னதுக்கு தான் அங்க எங்க கூட சண்டை போட்டுட்டு நான் இனி இங்க இருக்கவே மாட்டேன், நான் சேட்டன் வீட்டுக்கு போறேன்னு இங்க கிளம்பி வந்தாச்சு. என்ன சித்தி சொல்றீங்க? ராஜசேகர் அங்களுடைய பையன் இங்க தமிழ்நாட்டுல டாக்டரா இருக்கானா? எந்த ஹாஸ்பிட்டல்? டாக்டர்னா எனக்கு தெரியாம இருக்காதே. ஆமா அன்பு, ஹாஸ்பிட்டல் பேரு ஏதோ சொன்னா, எனக்கு ஞாபகத்துல இல்ல. எங்க அந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன? அது ஜிடி நாயுடு ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன் அன்பு. அப்படி ஏதாவது இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கா? ஆமா, ஜிடி நாயுடு ஹாஸ்பிட்டல்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கேயே வேலை பாக்குறான். அவன் பேர் என்ன? ஐயோ, பேரெல்லாம் கேட்கல அன்பு. ராஜசேகர் அங்கிளை மட்டும்தான் பார்த்தோம். அவங்க இங்க தமிழ்நாட்டுல தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல பையன் வேலை பார்க்கதான், நாங்கெல்லாம் இங்க தமிழ்நாட்டிலேயே செட்டில் ஆயிட்டோம்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்குமோ அங்க ஒன்னா விளையாண்டதுதான். என்ன ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அதனால இப்போ உனக்கு அவனை பார்த்தாலும் அடையாளம் தெரியுமான்னு தெரியல. ஆமா சித்தி, ராஜசேகர் அங்களோட பையன் எனக்கு சின்ன வயசுல பார்த்த ஞாபகம் இருக்கு, ஆனா இப்போ மறந்துருப்பேன். ஆனா பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சேன்னா எனக்கு யாருன்னு தெரியும். பேரு நான் கேட்டு சொல்றேன் அன்பு. முதல்ல இவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் இல்ல, அதுக்கப்புறம் தானே கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு. இவதான் சம்மதிக்கவே மாட்டேங்கிறாளே. இவ மேல படிக்கட்டும், நான் வேணான்னு சொல்லல. மேல படிக்கிறது எப்ப வேணும்னாலும் படிக்கலாம். ஆனா இது போல ஒரு டாக்டர் சம்பந்தம் இதுக்கப்புறம் நமக்கு இது விட்டா கிடைக்குமா? ஐஷோ, சித்தி சொல்றது சரிதான். படிக்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு டாக்டர் மாப்பிள்ள கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம் தானே. அதுவும் நமக்கு தெரிஞ்ச குடும்பம் வேற. இதை விட்டா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்குமான்னு தெரியல. இப்ப என்ன, நீ படிக்கணுங்கிறதுக்காக தானே கல்யாணம் வேணான்னு சொல்ற? கல்யாணம் பிக்ஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் உன்னை படிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? நல்ல இவ தலைக்கு ஏறுற மாதிரி எடுத்து சொல்லு அன்பு. படிக்கிறது எப்ப வேணாலும் படிக்கலாம். ஆனா இது போல நமக்கு தெரிஞ்ச குடும்பம் டாக்டர் மாப்பிள்ள, இது போல ஒரு சம்பந்தம் இதுக்கப்புறம் கிடைக்குமா? அதுல அந்த பையன் டாக்டர், இவ கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறேன்னு சொன்னா என்ன வேண்டாம்னு சொல்ல போறாங்க? ஆமா, எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கும் போது கல்யாணத்துக்கு அப்புறமா படிக்க வைக்கணும்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் படிக்க வச்சிருக்காங்க? ஏதோ சொன்ன கடமைக்காக 1 மாசமோ 6 மாசமோ காலேஜுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே குழந்தை இல்லையான்னு கேக்குறாங்கன்னு அடுத்து குழந்தை பெத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் குழந்தை பெத்துக்கிட்டா அப்புறம் இங்கிருந்து படிக்கிறது. சேட்டா, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கிறேன்னு சொல்றதெல்லாம் எங்கேயுமே நடக்காது சேட்டா. அதனால நான் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா, நீ படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணுவ. அதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் வரை அங்க உனக்கு வேண்டிய அந்த டாக்டர் மாப்பிள்ள காத்திருப்பாரு. எதுக்கு காத்திருக்கணும்? யாரும் எனக்காக காத்திருக்க வேண்டாம். நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யார் என்ன கல்யாணம் பண்ணிக்க வராங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா, இன்னும் 2 வருஷம் நீ காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உன்னை கட்டிக்கிறதுக்கு எவனாவது பிச்சைக்காரன் தான் வருவான். அப்ப அவனை நீ கட்டிக்க. ஜானகி, என்ன பேசுற? பின்ன என்னங்க,
ஏங்க நம்ம எவ்வளவு தூரம் எடுத்து சொல்றோம், தெரிஞ்ச சம்மதம் டாக்டர் மாப்பிள, இந்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கேன்னு. அது ஏன் அவளுக்கு புரியவே மாட்டேங்குது? ஐயோ சித்தி, நீங்க கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப என்ன ஐஷு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அவ்வளவுதானே. அவகிட்ட நான் பேசுறேன், நீங்க போங்க. நாங்க சொன்னாலே அவ கேட்கவே மாட்டேங்கிறா. நீ சொன்னதா அவ கேப்பா அன்பு. நீ என்ன சொல்லுவியோ ஏது பண்ணுவியோ தெரியல. அவளை எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதிக்க வை. அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அங்க ராஜசேகர் அங்கிள் வீடு எங்க இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிச்சு அங்க போய் பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணாம நாங்க இங்கிருந்து போறது இல்ல. நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும் ஐஷு. ராஜசேகர் அங்கிள் பையனோட உனக்கு நிச்சயத்தை முடிக்காம இங்கிருந்து நம்ம ஊருக்கு போறது இல்ல. நீ அவகிட்ட பேச அன்பு. எங்க அவன் பேசட்டும், வாங்க போலாம். ஐஷு, நீ படிக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் வேணான்னு சொல்றதுலயும் தப்பு இல்ல. அதே மாதிரி உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குது, அதை விட்டுறக்கூடாதுன்னு சித்தி நினைக்கிறதுலயும் தப்பு இல்லடா. இல்ல சேட்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நடக்காத விஷயம். நான் படிச்சுட்டு அதுக்கப்புறமே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சேட்டா. ஒன்றும் இல்லை, ஒரு 2 வருஷம் தானே, அதுக்குள்ள நான் படிச்சு முடிச்சிருவேன். அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலான்னு அம்மா கிட்ட சொல்லி சேட்டா. சரி, உனக்கு என்ன, படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதானே. அதுக்கு என்ன, ராஜசேகர் அங்கிளோட பையனை தானே உனக்கு பேசுறேன்னு சொல்றாங்க. அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தானே. அந்த பையனை கூட நமக்கு தெரியும். ஆனா என்ன, சின்ன வயசுல பார்த்தது இப்ப மறந்துருப்போம். ஆனா அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சா அவங்களுக்கு புரியும்ல. நீ படிக்கணும், அதுக்காக ஒரு 2 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லலாம். ஆனா இப்போ எல்லாம் பேசி முடிவு பண்ணி என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். அப்புறம் நீ சொல்ற மாதிரி 2 வருஷம் படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். இப்ப சித்திக்கு பிரச்சனை நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறன்றதுதான். நீ ராஜசேகர் அங்கிள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு மட்டும் சொல்லு. அப்புறம் அவன் டாக்டர்னு வேற சொல்றாங்க, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சவனா தான் இருப்பான். யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு நான் பேசுறேன். உன் படிப்பை முடிச்சுட்டு கல்யாணத்தை வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கும் சம்மதம்னா அப்புறம் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஐயோ சேட்டா, நான் படிக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் வேண்டான்னு சொல்லலை. நான் ஷமீரை தான் லவ் பண்ணுறேன். கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனால் இப்போ என்னால் இது உங்ககிட்ட சொல்லவும் முடியாது. அவனும் என்ன லவ் பண்ணுறதா இருந்தால் கூட இது உங்ககிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைக்கலாம். ஆனால் அவனும் என்ன லவ் பண்ணலை. இப்போ நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? சொல்ல ஐஷு, படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் பண்றதுன்னா உனக்கு ஓகே தானே. அப்போ ராஜசேகர் அங்கிள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதம். ஆனா படிப்பை முடிச்சுட்டு தான் கல்யாணம் வச்சுக்கணும்னு அவங்க கிட்ட பேசலாம் தானே. சேட்டா, அது எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும் சேட்டா. நான் நாளைக்கு சொல்லட்டுமா? இதுல என்ன ஐஷு யோசிக்கிறதுக்கு இருக்கு? படிக்கணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் வேணாங்கிற. சரி படிச்சுக்கோன்னு சொல்லியாச்சு, அப்புறம் இன்னும் என்ன யோசிக்கிற? இல்லை அது சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்லு. நீ மட்டும் சரின்னு சொன்னா அந்த பையன் யாரு என்னன்னு விசாரிச்சு நானே அவன்கிட்ட போய் பேசுறேன். நீ படிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு தான் கல்யாணத்தை வைக்கணும், அதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் வேணா பண்ணிக்கலான்னு நான் பேசி சம்மதம் வாங்குறேன். நான் போய் பேசட்டுமா வேண்டாமான்னு நீ தான் சொல்லணும். நாளைக்கு யோசிச்சு சொல்லு, சரியா? சரி சேட்டா, நான் நாளைக்கு சொல்றேன். சரிடா. அப்ப இதை பத்தியே ரொம்ப யோசிச்சு டென்ஷன் ஆகாத, சரியா? என்ன இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், நான் இருக்கேன். சரி சேட்டா. இப்ப எந்த செய்யும்? அம்மாவும் அச்சனும் வேற எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இங்கேயே கிளம்பி வந்தாச்சு. இதுல வேற டாக்டர் மாப்பிள்ளை சொன்னதும் சேட்டன் வேற கல்யாணத்துக்கு சம்மதின்னு சொல்றான். இப்போ நான் ஷமீரை லவ் பண்றேன்னு இவங்க கிட்ட எப்படி சொல்றது? அதுக்கு முன்னால அவன் மனசுல நான் இருந்தாதானே என்னால தைரியமா இவங்க கிட்ட அதை சொல்ல முடியும். முதல்ல அவனை என்ன லவ் பண்ண வைக்கணும், அதுக்கப்புறம் தான் வீட்டுல சொல்ல முடியும். ஆனா அவன் என்ன லவ் பண்ணுவானா? அபிக்குட்டி, இங்க பாத்தியா, தாத்தாவும் பாட்டியும் எனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு. இது எல்லாம் உனக்கு தான். அட, அபிக்குட்டிக்கு குட்டி தம்பி மேல அவ்வளோ பாசமா? இது எல்லாம் உனக்கு தான். உன் குட்டி தம்பிக்குள்ள பொம்மையெல்லாம் தனியா தாத்தா பாட்டி வேற வாங்கிட்டு வந்திருக்கோம். அதே அபிக்குட்டி, இந்த காரு, பலூனு, பொம்மை எல்லாம் உனக்கு மட்டும்தான். எனக்கு இவ்வளவு பொம்மை வேண்டாம், ஒண்ணு மட்டும் போதும். ஒண்ணு மட்டும் போதுமா? எந்த அபி, இது எல்லாம் உனக்கு தான், வச்சுக்கோ. இல்ல, நானாச்சும் ஏதாச்சும் கொடுத்தா எல்லாமே வாங்க கூடாது, ஒண்ணு மட்டும் வாங்கணும் அம்மா சொன்னிருக்காங்க. அடி அபி, அது வேற யாராவது கொடுத்தாதான்டா. இது உன் பாட்டி தாத்தா, இவங்க உனக்காக தான் இது எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட எல்லாமே வாங்கிக்கலாம், வாங்கிக்கோ. அதேடா பட்டுக்குட்டி, இது எல்லாம் தாத்தாவும் பாட்டியும் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், வாங்கிக்கடா. என்னாலும் அன்பு, இவ்வளோ பொம்மையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் அம்மா சொல்லியிருக்காங்க எல்லாம் வாங்கக்கூடாது, ஒண்ணு மட்டும் தான் வாங்கணும்னு பிள்ளைக்கு தெரியுது பாரு. பின்ன தெரியாம என் அன்போட பொண்ணாச்சே. என் மகனோட விவரத்துல பாதியாவது இவளுக்கு இருக்காதா? சித்தி, இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் சித்தி எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எங்க என் கூட கடைசி வரைக்கும் பேசாமையே போயிருவீங்களோன்னு நினைச்சேன். நான் உன் கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கல அன்பு. ஆனா நீதான் உன் பொண்டாட்டிக்காக இந்த 4 வருஷம் இந்த சித்தியோட பேசாம இருந்த.
உனக்கு அங்க ஊர்ல வந்து என்ன ஒரு எட்டு பார்க்கணும்னு கூட தோணல இல்ல அன்பு? இடி ஜானகி, நீ அங்கிருந்து வரும்போதே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த மாதிரி எல்லாம் பேசி பையன் மனசை கஷ்டப்படுத்திடாதேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். அவனுக்கு உன் கூட பேச தோணலன்னு யார் சொன்னா? அவன் எப்ப போன் போடும்போதும் சித்தி எப்படி இருக்காங்க, சித்தி நல்லா இருக்காங்களா, சித்தி கிட்ட பேசணும்னு எப்பவும் கேட்பான். ஆனா நீ தான் அவன் மேல கோபமாவே இருந்த. இனி உன்கிட்ட பேச கொடுத்து அப்புறம் நீ வேற அவனை ஏதாவது சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்திடுவியோன்னு தான் நான் உன்கிட்ட பேசுறதுக்கு போன் கொடுக்காமயே இருந்தேன். நடந்ததெல்லாம் விடு ஜானகி, அதான் இப்ப நீயே சமாதானமாய் வந்திருக்க இல்ல. இப்பவும் இந்த மாதிரி எல்லாம் பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்தாத. பாவம், அவன்கிட்ட நல்லா பேசு. இல்ல சித்தப்பா, சித்திக்கு என்கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு இருக்கோ எல்லாம் சொல்லட்டும் சித்தப்பா. ஏன்னா நானும் ஷைலுவும் அங்க நம்ம வீட்டில் தான் இருந்திருக்கணும். ஆனா நான் ஷைலுவுக்காக இங்க வந்தது ஏன் தப்பு தான். அதுல சித்திக்கு என் மேல கோபம் வந்ததுல எந்த தப்பும் இல்லை. நீங்க என் மேல எவ்வளவு வேணும்னாலும் கோவப்படுங்க சித்தி, ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா என்னைக்குமே நான் உங்களை சித்தியா நினைக்கல, என் அம்மாவா தான் நினைக்கிறேன். நானும் என்னைக்குமே உன்னை இவரோட அண்ணன் பையன்னு நினைச்சது இல்லையா அன்பு? என் சொந்த பையனை போல தானே உன்னை வளர்த்தேன். உனக்கே தெரியும்ல, ஐஷுக்கும் மேல ஒரு படி பாசம் நான் உன் மேல அதிகமா தான் காமிச்சிருப்பேன். ஐஷு கல்யாணம் பண்ணி போயிருவா, அப்புறம் அந்த வீட்டுக்கு நீதான் அன்பு வாரிசு, நீதான் அந்த வீட்டுல இருக்கணும். உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி, குழந்தைங்க, பேர பிள்ளைங்கன்னு அந்த வீட்டுல நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடானா உன் பொண்டாட்டிக்காக நான் நம்ம வீட்டுல இருக்காம நீ அவ கூட போய் அங்கதான் இருப்பேன்னு சொல்லி இங்க வந்த. அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அப்பதான் எனக்கு தோணுச்சு, நம்ம தான் அவனை பெத்த பிள்ளையாட்டம் நினைச்சு வளர்த்தோம். ஆனா அவன் நம்மள அப்படி நினைக்கல. அவன் அம்மா அப்பாவா நினைச்சிருந்தா நம்மளை விட்டுட்டு அவன் போயிருப்பானான்னு எனக்கு அப்பதான் உன் மேல கோவம் வந்தது. இல்ல சித்தி, அது வேண்டாம் அன்பு, இனி எதுவும் சொல்லி ஒன்றும் ஆக போறதில்ல. இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் நீ அங்க வந்து நம்ம வீட்டுல இருக்கவும் போறதில்ல. ஏன்னா இங்க உனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதை விட்டுட்டு உன்னால வரவும் முடியாது. ஆனா நீ அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் என்னைக்குமே நீ எனக்கு புள்ளதான் அன்பு. சித்தி என்ன மன்னிச்சிருங்க சித்தி. வேண்டாம் அன்பு, விடு. இதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்ட ஒன்றும் ஆக போறதில்ல. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, நான் அதெல்லாம் மறந்துட்டேன். இப்போ அதை பற்றியெல்லாம் பேசி திரும்பவும் எல்லாருக்கும் கஷ்டம் வேண்டாம். எனக்கு இப்போ உன் மேலே எந்த கோவமும் இல்லை. ஆனால் என்ன, இந்த 4 வருஷம் என் பேர பிள்ளைங்களோட இருக்க முடியல, அதுதான் எனக்கு வருத்தம். சரி ஜானகி, அதுக்கு என்ன? அதான் இப்ப இங்க வந்திருக்கோம் இல்ல, இனி நம்ம பேர பிள்ளைங்களோட இருக்கலாம். ஆமாம், இனி இங்கேருந்து போகிற வரைக்குமாவது என் பேர பிள்ளைங்களோட சந்தோஷமாக விளையாடணும். என்ன அபிக்குட்டி, இந்த பாட்டி தாத்தாவோட விளையாடுவல்ல? விளையாடுவேன். சரி. அப்போ இனி அபிக்குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் பாட்டி தாத்தா கூட விளையாடும். அப்புறம் நைட்டு அப்பா அம்மா கூட தூங்க வேண்டாம், இந்த பாட்டி தாத்தாவோட தூங்கினா போதும். தாத்தா உனக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லி தரும், சரியா? இல்ல, நான் பேபியோட தான் தூங்குவேன். பேபியோ? ஆறு அகில் குட்டியோடையா? நீ தினமும் அகில் குட்டி கூட தானே தூங்குற. இன்னைக்கு ஒரு திவசம் பாட்டி தாத்தாவோட தூங்கு. குட்டி தம்பி இல்ல, என்னோட பேபியோட தான் தூங்குவேன். எந்த அன்பு, குட்டி தம்பி இல்ல இவளோட பேபிங்கிறா? என்ன சொல்ற இவ? அது வந்து சித்தி, அவ ஷைலுவோட தம்பி இருக்கான்ல, அவனை சொல்றா. என்ன அன்பு சொல்ற? அவன் கூடயே தூங்குறேன்னு சொல்றா? அது ஆமா சித்தி, அவ எப்பவுமே அவன் கூட தான் தூங்குவா. அபி பிறந்ததுலேருந்தே அவனே தூங்க வச்சு அப்படியே பழகிட்டான். அதனால இப்பவும் அவ எங்க கூட வந்தா படுத்தா தூங்கவே மாட்டா. அவன் தான் வேணும்னு அழுதுட்டே இருப்பா. அவன் இருந்தா மட்டும்தான் தூங்குவா. எந்த அன்புது? குழந்தைக்கு என்ன தெரியும்? அவ அழறாங்கிறதுக்காக தினமும் குழந்தைய அவன் கூட தூங்க வைக்கிறேன்னு சொல்ற? அபிக்குட்டி, இன்னைக்கு தாத்தா பாட்டியோட தூங்குறியா? தாத்தா உனக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லி தருவாரு. தாத்தாக்கு எவ்வளவு கதை தெரியும் தெரியுமா? ஆனை கதா, புலி கதா, எல்லா கதையும் தெரியும். எல்லாம் உனக்கு சொல்லி தருவாரு. இன்னைக்கு தாத்தா பாட்டியோட தான் அபிக்குட்டி தூங்குற, சரியாடா? இல்ல, எனக்கு பேபி நிறைய கதை சொல்லி தரும். நான் பேபியோட தான் தூங்குவேன், வேற யாரு கூடயும் தூங்க மாட்டேன். அபி, அதான் பாட்டி இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, எப்பவும் நீ அவன் கூட தானே தூங்குற. இன்னைக்கு ஒரு நாள் தாத்தா பாட்டியோட தூங்கு. இல்ல, எனக்கு பிடிக்காது. நான் பேபி கூட தான் தூங்குவேன். எனக்கு பேபி கூட தூங்க தான் பிடிக்கும். எந்த அன்புதெல்லாம் குழந்தைக்கு என்ன பழக்கம் பழகி கொடுத்துருக்கீங்க? இல்ல உன் பொண்டாட்டி தான் தம்பிங்கிறதுக்காக அவன் கூட விடுறானா? நீயும் அதுக்கு எதுவும் சொல்லலையா? இல்ல சித்தி, அது நான் வேற ஹாஸ்பிட்டல் வேலைன்னு சொல்லி நைட்டெல்லாம் நிறைய நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துருவேன். அப்போ இவ அழுத அடம் பிடிக்கிறான்னு சொல்லி அவனே அப்படியே சமாதானம் பண்ணி தூங்க வச்சு இவ அவ கூடயே அப்படியே தூங்கி பழகிட்டா. அதனாலதான். என்ன வேலை இருந்தா என்ன அன்பு? குழந்தைங்களை விட வேலை முக்கியம் கிடையாது. இது நம்ம புள்ள, நம்ம கூட தான் இருக்கணும். அதை விட்டுட்டு அவன் தான் வேணும், அவன் கூட தான் தூங்குவேனெல்லாம் சொல்றது எனக்கு ஒன்றும் சரியா படல. இத்தனை நாள் எப்படியோ இருந்துட்டு போட்டோம் அன்பு, ஆனா இதுக்கப்புறம் குழந்தைய அவன் கிட்ட விடக்கூடாது. அதான் இப்ப ஞாங்க வந்துட்டோம்ல, ஞாங்க பாத்துக்கிறோம். அபி, இங்க பாரு, இதுக்கப்புறம் அவன் கூட எல்லாம் தூங்கக்கூடாது. இதுக்கப்புறம் நீ ஒன்று பாட்டி தாத்தாவோட தான் தூங்கணும், இல்லைன்னா அம்மா அப்பாவோட தான் தூங்கணும், சரியா? இல்ல மாட்டேன், நான் பேபியோட தான் தூங்குவேன். அபி, அதான் பாட்டி சொல்றேன்ல, அவன் கூட தூங்க கூடாதுன்னு. ஏன் தூங்க கூடாது? நான் எப்பவுமே பேபியோட தான் தூங்குவேன்.
இதுவரை தூங்குனது சரி, ஆனா இதுக்கப்புறம் நீ அவன் கூட தூங்க கூடாது. இதுக்கப்புறம் பாட்டி தாத்தாவோடயோ இல்ல அம்மா அப்பாவோடயோ தான் தூங்கணும். சொன்னா கேட்கணும், புரிஞ்சுதா? இல்ல கேட்க மாட்டேன், நான் பேபியோட தான் தூங்குவேன். கேட்க மாட்டியா? இங்க பாரபி, நீ பாட்டி தாத்தாவோட தூங்காட்டி பரவாயில்ல, ஆனா இதுக்கப்புறம் அம்மா அப்பாவோட தான் தூங்கணும். அவங்க கூட எல்லாம் தூங்க கூடாது. இல்ல சொன்ன பேச்ச கேட்காம அடம் பிடிச்சேன்னு வெயி, அப்புறம் நல்ல அடி கிடைக்கும் சொல்லிட்டேன். இடி ஜானகி, பச்சை குழந்தைடி, அதுக்கிட்ட போய் என்ன இவ்வளவு கோவமா பேசுற? அது பயந்துட்டு அழுது பாரு. ஏங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நல்ல போல சொல்லி புள்ளைக்கு புரியலன்னா கொஞ்சம் கோவமா தான் சொல்லணும். அவ நம்ம சொல்ல கேட்காம அவன் கூட தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கொஞ்சம் கோவமா அதட்டி சொன்னாதான் அவளுக்கு புரியும். இங்க பாரபி, பாட்டி சொல்றது புரியுது இல்ல? இதுக்கப்புறம் அவன் கூட நீ தூங்குறேன்னு போகவே கூடாது. இனி எப்பவும் அம்மா அப்பா கூட தான் தூங்கணும், சரியா? அபி, சொல்ல கேட்காம இப்படி அடம் பிடிச்சா நல்ல அடி போடுவான் பாத்துக்க. எங்க என் புள்ளைய தொடுங்க பாப்போம். அழாத டபி, அதான் நான் வந்துட்டேன்ல. என்ன மீறி இந்த வீட்டுல யாராவது உன் மேல கை வைக்கட்டும் பாக்குறேன். டேய் பார்த்து பேசு, அவங்க என் சித்தி சித்தப்பா யாரா வேணா இருந்துட்டு போட்டும். ஆனா என் புள்ளைய மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். உன் புள்ளையா? டேய் அவ ஏன் பொண்ணு. உனக்கு அவன் மேல இருக்கிற உரிமையை விட எனக்கும் என் சித்தி சித்தப்பாவுக்கும் அதிகமாவே இருக்கு. அவங்களோட பேர பிள்ளை அவ. அவங்க அவளை திட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதையெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு தாண்டா உரிமை இல்ல. நல்லா சொல்லு. குழந்தை மேல மட்டும் இல்ல, இந்த வீட்லயே அவனுக்கு எந்த உரிமையும் இல்ல. இவனை போனா போகுதுன்னு இந்த வீட்டுல தங்க வச்சதே பெருசு. இதுல நம்ம குழந்தைய நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவன் யாரு? நீதான் போனா போகுதுன்னு இந்த வீட்டுல இவனுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்ட. அப்பவே நீ உன் பொண்டாட்டியோட தாளத்துக்கு நிக்காம அவ சொன்னது எல்லாம் கேட்காம அவளுக்கு 4 போடு போட்டு அங்க நம்ம வீட்டுல இருக்க வச்சிருக்கணும். அப்ப இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அமைதியாருடா, அக்கா எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. என்னடா என் பையன் உன் அக்கா பேச்ச கேட்டுக்கிட்டு இங்க வந்து உங்களோட இருக்கான். நாங்களும் அப்படியே விட்டுட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சியா? இப்ப கூட நான் நினைச்சா பொண்டாட்டி முக்கியம் இல்லை, இந்த சித்தி தான் முக்கியம்னு அவன் வாயால நான் சொல்ல வைப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன் வீட்டுல இருந்துகிட்டு எங்களையே எதிர்த்து பேசுவ? அதான் நாங்க இப்ப இங்க வந்துட்டோம் இல்ல, நாங்க இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்டா. பேபி, இவங்க இதுக்கப்புறம் நான் உன் கூட தூங்க கூடாது, இவங்க கூட தான் தூங்கணும் சொல்லிடாங்க பேபி. நான் இவங்க கூட தூங்க மாட்டேன், நான் உன் கூட தான் பேபி தூங்குவேன். அபி அழாதடா, நீ யாரு கூடயும் தூங்க வேண்டாம். நீ ஏன் கூட தூங்கினா போதும், வா. சரி பேபி, வா போய் தூங்கலாம். அன்பு பாத்தியா, நம்ம எவ்வளவு தூரம் சொல்றோம். சொல்ல கேட்காம அவனோட இஷ்டத்துக்கு என்னமோ அவன் புள்ள மாதிரி நீ ஏன் கூட தூங்கினா போதுன்னு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். இதுக்கு தான் நான் சொன்னேன், யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். இப்படி எல்லாருக்கும் இடம் கொடுத்தா இப்படிதான் நம்ம தலை மேல ஏறி ஆடுவாங்க. இந்த வீட்லயும் குழந்தைங்க மேலயும் எங்களுக்கு இல்லாத உரிமையா அவனுக்கு இருக்கு. என்ன சித்தி, அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? வீட்லயும் சரி குழந்தைங்க மேலயும் சரி எல்லா உரிமையும் உங்களுக்கு தான் இருக்கு. இது உங்க வீடு சித்தி. அப்ப என்னமோ அபி அவன் புள்ள மாதிரி நீ ஏன் கூட தூங்கினா போதும் நம்ம கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நீயும் பாத்துட்டு சும்மா இருக்க. அது சித்தி, இன்னைக்கு ஒரு நாள் விடுங்க, அவன் கூட தூங்கட்டும். ஆனா நாளையில இருந்து அபி அவன் கூட தூங்க மாட்டான், அதை நான் பாத்துக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளை